திருமணம் செய்வதற்கு இந்த தசவீத பொருத்தம், பாவசாமிய பொருத்தம், செவ்வாய் தோஷ பொருத்தம், தசா சந்திப்புகள், யோனி பொருத்தம் இவ்வளவும் பார்த்து நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணி பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனாலும் பிரச்சனைகள் வந்து கோர்ட்டில் போய் நிற்கிது, டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஆளுங்க புதிதாக கற்றுக்கொண்டவர்கள் கூட இந்த டேபிளர் சார்ட் போட்டிருப்பாங்க, 10 பொருத்தம் அப்படின்றத. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோ அல்லது பார்த்து எழுதியோ அல்லது சாஃப்ட்வேரில் போட்டோ எடுத்து நல்லா இருக்குன்னு கொடுத்துருவாங்க. அது மட்டும் பார்த்து திருமணத்தை முடிவு செய்வது என்பது தவறு. நடக்கும் தசாபுக்தி என்ன, இருவருடைய ஜாதகத்திலையும் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது, இதில் ஒருவருக்கோ இருவருக்குமோ 2 திருமண அமைப்பு இருக்குதா இல்லையா, இதெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்க வரும்போதே பார்த்துடணும். அனைத்தையும் அலசி ஆராய்ந்துடணும். சில பேருக்கு பொருத்தமெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் இப்போ திருமணம் செய்யக்கூடாதுன்ற அமைப்பில் இருக்கும். ஒருவருக்கு அடுத்த வருடத்தில் 7 சனி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி பலவித சிக்கல்கள் இருக்கும். அல்லது கடுமையான கெடுபலன்களை செய்ய அவயோக தசைகள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அல்லது முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் 6, 8, 12 தசைகளோ பாதகாதிபதி தசையோ மரகாதிபதி தசையோ இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னும் ஓரிரு ஆண்டுகளை முடிய போகுதுன்னா அதுக்கப்புறம் பண்ணுறது தான் நல்லது. திருமணம் ஆகி 1 வருஷத்தில் அஷ்டமாதிபதி தசை வருது அல்லது கடுமையான நோய் தாக்கம் வருது, அதெல்லாம் நம்ம ஓப்பனாக உடச்சி சொல்லிடணும். அது அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஜோதிடர்கள் தான் சொல்லணும், வழிகாட்டணும். இப்போ அதை செய்ய தவறும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு, இன்றைக்குள்ள கிரக அமைப்புகள் தானே அன்னைக்கு இருந்தது, அன்றைக்கு மட்டும் திருமணங்கள் ஏன் சரியாக நிலைத்திருந்தது, இன்னைக்கு எல்லாமே மன முறிவில் போய் நிற்குது. சரியான கேள்வி, நல்ல கேள்வி. ஆனால் உளவியல் ரீதியாக இதை பார்த்தோம்னு சொன்னால், அன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகள் இருந்தாங்க, ஆண் குழந்தைகள் இருந்தாங்க. பொண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னா வீட்டுக்கு பெற்றோர்கள் வரவிட மாட்டாங்க. வந்தீனா உன் புருஷனோட வீட்டுக்கு வா, தனியாலாம் வரக்கூடாது, வாழ்வோ சாவோ உனக்கு அங்கே தான் அப்படின்வாங்க. ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்லணும், பெற்றோர் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும், தூரமாக இருக்குது அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இன்லாண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்து எழுதி போட்டு, இது 1 வாரம் வாங்கிட்டு வரதே பெரிய கஷ்டம். அதை யாருக்கும் தெரியாமல் எழுதணும், அப்புறம் யார்கிட்டயா கொடுத்து போஸ்ட் பண்ணணும். இது அங்கே போய் சேர்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். திரும்ப அவங்க பதில் போடுறதுக்கு 1 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி அடுத்த நொடி மொபைலு, பெண்ணின் தாயார், முடிஞ்சு போச்சு. இவங்க இங்கே என்ன செய்யணுன்றதை அங்கேருந்து தான் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் தான் காரணம். என்னிடம் பொருத்தம் பார்க்க வரவங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடியது, பெண்ணின் தாயாரும் இந்த மொபைல் ஃபோனும் எந்தவித வில்லங்கமும் பண்ணாமல் இருந்தால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நீண்ட நாள் நல்லாயிருக்கும். என்ன இப்படிலாம் சொல்கிறீங்கம்பாங்க. உண்மை அதுதான். அதை சொல்லிட்டு தான் ஜாதகம் பார்ப்பேன், பொருத்தம் பார்ப்பேன். அன்றைக்கு இருந்த அதே கிரகங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை குச்சி எடுத்து அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. பொறுமை சகிப்புத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. நாமளும் ஓரிரு குழந்தைகளை தான் வளர்க்க ஆரம்பிக்கிறோம். நிறைய பெற்றுக்கிறது இல்லை, நிறைய செல்லம் கொடுக்குறோம், தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். அப்போ இந்த கேட்ட உடனே கிடைக்கும் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வந்து எதையும் சகிப்புத்தன்மையோட பார்க்குற இதே கிடையாது. நிதானமாக யோசிக்கக்கூடிய தன்மையவே இந்த குழந்தைகள் முழுமையாக இழந்துட்டாங்க. தவிர இன்றைக்கு பெண் குழந்தைகள் படித்து வேலைக்கு சென்று சொந்த காலில் நிற்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை வந்துடுது. மீடியா பலவிதமான நிறைய காரணிகள் இந்த குழந்தைகள் வாழ்க்கையை கெடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதில் சர்வதேச அரசியல் வேற. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் நோய் நொடி சண்டை சச்சரவு பிரிவினை அத்தனையும் நடக்குதுன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இஸ்ரேலியர்கள் தான். அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க ஏன் எங்கேயோ போய் யாரையோ போய் குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அதை படித்து உணர்ந்தால் மட்டுமே அதை புரிய முடியும். இல்லைன்னா நானோ என்னை போன்றவர்களோ கரடியாக கத்தினாலும் யாருடைய காதிலும் ஏறாது. வாழ்க்கையை விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே நன்றாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே
சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை அனாதைகளை விட்டு முழுமையான பெற்றோர் பாசம் கிடைக்காம இருக்கிறதுக்காக இல்லை. சிந்திச்சு செயல்படுங்கள். சிந்திப்பீர், விவேகத்துடன் வாழ்வீர்.